இதற்கு முற்றுமுழுதான தலைமைத்துவத்தை வழங்குவோம். කිසිදු බියගැන්මකට எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் කිසිදු තරජනයකට எந்த ஒரு பயமுறுத்தலுக்கும் යටත් වෙන්නේ නැතුව அடிபணியாமல் මේ සන්නද්ධ අපරාධ කල්ලි இந்த பாதாள உலக கோஷ்டிகள் මේ මද්ද්‍රව්‍ය අපරාධ කරුවන් இந்த போதை வஸ்து வியாபாரிகள் අපි අපේ රටෙන් මුලින් උපටා දමන ඔබට මම සාතික කරනවා එක් කරනවා நாங்கள் මේ எமது වැඩේ. நாட்டில் இருந்து முற்றாகவே அகற்றி விடுவோம் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்திலே வழங்குகிறேன். ඔබට අපිට ඔබගේ සහාය අපිට අවශ්‍යයි. உங்களது ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. ඇයි ஏன் මේ ව්‍යසනය තමයි අපේ රට මුළුමනින්ම බිඳවට්ටන්න හේතු වී තිබෙනවා. இந்த அச்சுறுத்தல் எமது நாட்டையே முற்றுமுழுதாக கவிழ்த்த முடியுமான ஒரு விடை. අපිට අවශ්‍ය හොඳ රටක්. எங்களுக்கு தேவை ஒரு சிறப்பான நாடு. අපේ සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු ජනයා සහෝදරත්ව ජීවත් වන රටක් අපිට ඕන. எமது நாட்டிலே சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு நாடு දශක தேவை. ගණනාවක් අපි අනකොට ගත්තා. பல தசாப்தங்களாக நாங்கள் දශක ගණනාවක් අපි අතර සැකයෙන් වෛරයෙන් ක්‍රෝධයෙන් ජීවත් වුණා. பல தசாப்தங்களாக நாங்கள் சந்தேகத்தால் இருந்தோம். මොනවද අපිට ලැබුණේ? என்னது எங்களுக்கு மிஞ்சியது? යුද්ධ තිබුණා. யுத்தம் இருந்தது, ගැටුම් තිබුණා. முருகல் நிலை இருந்தது, උතුර දකුණ දෙමව්පියන්ගේ දරුවා අහිමි වුණා. வடக்கில் தெற்கில் பிள்ளைகள் அழிந்தன. எமது பெற்றோர்கள் මොකද අවසන් ප්‍රතිඵලය? என்னது இறுதியான பெருபேறு? දරුවා හිමි දෙමව්පියන්, பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள், නිවාස හිමි පවුල්, வீடுகள் இல்லாத குடும்பம், ස්වාමියා හිමි බිරින්දෑවරුන්, கணவர் இல்லாத மனைவிமார்கள். අවසන් ශේෂපත්‍ර මහ ව්‍යසනයක්. இறுதியிலே மிகவும் கவலைகரமான நிலையை மிஞ்சியது. ඒ නිසා අපිට අවශ්‍යයි ஆகவே எமக்கு தேவை යලි මේ රට කිසිසේත්ම இந்த நாட்டை ஒருபோதும் ජාතිවාදී ගැටුමකට නොයන இனவாத முருகல் நிலைக்கு போகாத ජාතික සමගිය මත தேசிய ஒற்றுமையின் அடிப்படையிலே සහෝදරත්වයෙන් ලෙන්ගතුකමෙන් ගොඩනැගෙන ජාතියක් අපි හදන්න ඕන. சகோதரத்துவமாக நல்லிணக்கமாக ஒன்று சேர்ந்த ஒரு தேசியம் ஒன்று மக்கள் நாடொன்று நாங்கள் ඒ அமைக்க නිසා வேண்டும். කිසිදු තැනක ஆகவே எந்த ஒரு இடத்திலும் කිසිදු වර්ග ජාතිවාදයකට எந்த ஒரு இனவாதத்திற்கும் යලි மீண்டும் නැගිටීමට ඉඩ දෙන්නේ නැහැ. தலை தூக்க நாங்கள் இடமளிக்க மாட்டோம். මා දන්නවා තැනින් තැන ජාතිවාදී පොඩි ගුලි කරකිනවා. ஆனால் ஒரு சில இடங்களிலே இனவாத சம்பவங்கள் நடக்கின்றன. පූජා භූමියක් කේන්ද්‍ර කරගෙන ගැටුම් පවතිනවා. ஒரு புனித ஸ்தலத்தை அடிப்படையாக கொண்ட முருகல் நிலைகள் ஏற்படுகின்றன. පෝයට සිල් ගන්න பௌர்ணமி அன்று அந்த சில்லெடுக்கும் பௌத்த ශ්‍රීමා மத බෝධින් වහන්සේ පහු කරලා යාපනයට එනවා. திரிமாபோதி அந்த புனித ஸ்தலத்தை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். එතන සීලේ නෙවෙයි අපි හාමුදුරුවෝ එතන තියෙන වෛරය. அந்த இடத்தில் கூட பகை வைராக்கியம் தான் காணப்படுகின்றன. නැත්තම් පන්සල් පූජනීය ස්ථාන විශාල ප්‍රමාණයක් පහු කරලා යාපනයක තැනකට එනවා සිල් ගන්න. සීලේ වෙනුවෙන් නෙවෙයි වෛරය වෙනුවෙන්. ஆகவே சில நேரங்களிலே அந்த தென்பகுதியில் இருக்கும் விகாரைகளை கடந்து சில பௌத்தர்கள் இங்கே வருகின்றார்கள். அந்த வடக்க ஸ்தலங்களை செய்வதற்கு, அந்த தழுவல்கள் செய்வதற்கு. ඒ වගේම සෑම දිනයකම ගිහිල්ලා සෑම පෝයකටම ගිහිල්ලා පන්සල ගාව වට වෙනවා. ஆகவே அனைத்து பௌர்ணமி தினமும் இங்கு இருக்கும் இந்த பன்சலையில் அல்லது விகாரையிலே ஒன்று கூடுகிறார்கள். ඉඩම් වෙනුවෙන් නෙවෙයි ජාතිවාදී වෙනුවෙන්. காணிக்காக அல்லது இனவாத அடிப்படையிலே. මා අපේ බුද්ධියන්ස වලට කිව්වා හොයලා බලන්න කියලා. ඒ හැම පෝයටම ඇවිල්ලා එතන කෑ ගහන අය කාගේ හරි ඉඩමක් එතන තියෙනවද කියලා. நான் புலனாய்வுத்துறை சொன்னேன். புலனாய்வுத்துறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் அந்த நபர்களுக்கு யாராவது அந்த இடத்திலே காணி இருக்கா என்று ඒ தேடிப்பார்கள். නිසා බලය අහිමි වෙන ජාතිවාදී කණ්ඩායම් ஆகவே அதிகாரத்தை இல்லாமல் செல்லும் இந்த இனவாத சக்திகள் කුඩා කුඩා තැන්වල යලි ජාතිවාදය උසවාදන උත්සාහ කරනවා. சின்ன சின்ன இடங்களிலே இனவாத சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். ඒ කිසිදු ජාතිවාදී ප්‍රවණතාවයකට යලි අපේ රටේ හිස උසවන්න අපි ඉඩ දෙන්නේ නැහැ. எந்த ஒரு இனவாத செயலுக்கும் நாங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கு இடம் அளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகிறேன். අපිට ඕන ජනතාව ගහගන්න රටක් නෙවෙයි. எங்களுக்கு தேவை மக்கள் சண்டை பிடிக்கும் முருகல் நிலைப்படுத்தும் நாடு அல்ல. අපිට ඕන සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රටක්. எங்களுக்கு தேவை எல்லாமே நல்லிணக்கத்தோட ஒற்றுமையாக வாழும் ஒரு நாடு. අපිට ඕන අනේකා කරේ සැකයෙන් බලන තරුණයන් නෙවෙයි. எங்களுக்கு தேவை இன்னொருத்தரை சந்தேகமாக பார்க்கும் ஒரு நாடு. අනේකා කරේ ආදරයෙන් විශ්වාසයෙන් බලන තරුණයන් අපිට අවශ්‍යයි. மற்றவர்களை அன்பாக நம்பிக்கையாக அவதானிக்கும் ஒரு நாடு தேவை. අපි ඒ සඳහා ක්‍රියාමාර්ග රැසක් අරගෙනමින් තිබෙනවා.